பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடந்து வரட்டுமான்னு. ஒரு 12 பேர்ல 11 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ உனக்கு சுத்திருச்சு, இன்னைக்கு அவரால் நடக்க முடியும், உன்னால நடக்க முடியுமா? என்ன ஆயிரம் தெரியுமா? உள்ள போயிருவ, செத்துருவ, முழுகிருவ, ஆகாது, முடியாது, போகாத. ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொன்ன உடனே, எப்பா என்னால நடக்க முடியும், நீ தயவு செஞ்சு வராதுன்னு சொல்ல. ஆண்டவர் சொன்னார், வா, எல்லாம் சொல்லு, வா. வான்று அந்த வார்த்தையை கேட்டான். தரையில கால் வைக்கிற மாதிரி நடந்தான். சைட்ல அவங்கள கூப்பிட்டாங்க, இப்படி பார்த்தான். எங்க போறான்? உங்க உறவினர்கள் பேச்சை கேட்டீங்களா, இப்படி போக மாட்டீங்க, எப்படி போயிருவீங்க? உள்ளே போய் விடுவீர்கள். அதனாலதான் எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் தேடி வருவாங்க. அந்த நாட்களுக்காக தேவன் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. ஆமா, யோசேப்பு மாதிரி ஒருத்தன் கேட்ல நிற்பான். நான் பாரு, எங்க அண்ணங்களாம் அப்படிதான் பிக்சர் பார்ப்பேன் பாருங்க. கார் உள்ள வரும்போது கேட்ட திறக்கிறதுக்கு ஒருத்தன் நிற்பானா என்னவோ தெரியல அப்படின்னு. உண்மை. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவனுடைய வாழ்க்கை இதோட முடிந்து விடுவதில்லை. அவன் வர 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 விருட்சி அடைந்து எப்படி ஆவான்? மகா பெரிய. யோபுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு நமக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருப்பார்கள். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். நான் இப்படி பார்க்கறது கிடையாது, என் பார்வையே வேற மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் இப்ப குடியிருக்கிற இதை பார்க்கறதுல பேலிஸ் மாதிரி ஒரு வீடை பார்த்துட்டு இருக்கிறேன், அரண்மனை மாதிரி. இப்ப இருக்கிற காரை பார்க்கறதுல ஏசுநாதருக்கு சொல்ல வர, எவனுமே ஏறிராத கழுதை ஒன்று கட்டியிருக்கும், எவனுமே வாங்கியிருக்காத ஒரு காரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் பயணங்கள், வார்த்தைகள், இதயம் கொண்டிருக்கிறது. தேவனுடைய உள்ளம் எண்ணம் என்னவோ அதுவே என்னுடைய திட்டம் சித்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் சித்தம் இல்ல, என் வார்த்தை இல்ல, என்படி ஆகட்டும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம்.